நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி முக்கூட்டு பருப்பு உருண்டை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள், முக்கூட்டு பருப்புன்றனால நான் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், சோம்பு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 3 பல் அளவு, இஞ்சி 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாப் பண்ணுறப்ப இந்த தண்டு பகுதியோடு நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சோம்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது உப்பு தேவையான அளவு, அப்புறம் பெருங்காயம். இப்போது இந்த 3 பருப்பையும் நான் 2 மணி நேரம் இந்த பருப்புகளை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வரமிளகாயும் நான் இது கூடவே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அது அரைக்கிறப்போ நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். நம்ம இந்த ஊற வச்ச பருப்பை இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். இதையும் இந்த மாவு வச்சுருக்க மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணுறனால இது நம்ம வடைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். வடை நாங்கள் உருண்டையாக போடுறோம். இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்கும். அதனால் பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி உருட்டி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோன்னா மேலே அவுட் சைட் மட்டும்தான் வேகும், உள்ளே பருப்பு நல்லா வேகாது. அதனால் ஃப்ளேமை ஏற்றி குறைச்சி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி தான் வச்சு செய்யணும். கலர் நல்லா மாறி வருது. வடை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேகணும். பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். நம்முடைய முக்கூட்டு பருப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.